பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்க்குறப்போ ஒன்று ஆப்ஸ் பற்றி ரிவ்யூ பண்ணுவோம், இல்லைனா வெப்சைட் பற்றி ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ புது வருஷம் காரணத்தினால அன்பாக்சிங்லேயே நம்ம 2 வீடியோ போடலான்னு பிளான் பண்ணோம். ஏற்கனவே வீடியோ வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோ நியூ இயர் இது புது வருஷத்தில் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணேன். ஸோ 2வது வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னொரு அன்பாக்சிங் பார்க்கலாமேன்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஸோ அது என்ன அன்பாக்சிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாக்ஸை பாருங்கள். ஸோ என்னவா இருக்குன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தோம் கெஸ் பண்ணு சொல்லி. ஸோ கண்டினியூட்டியாக இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க டெக்கி, நான் உங்கள் தருண். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடியா லிங்க் நான் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்லி யாராவது கெஸ் பண்ண முடியுதா? கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் போய் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ தான் எனக்கு இந்த பாக்ஸ் கிடச்சிது. ஓகே, நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம் இப்போது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு இதை நம்ம வெளியே எடுக்கலாம். ஸோ இதுக்குள்ள தான் நம்ம ப்ராடக்ட் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பில் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இதை அப்படியே இதை வச்சுட்டு இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். ஸோ இதுதான் நம்ம ப்ராடக்ட். இப்போ இதை நம்ம வெளியே எடுக்கலாம். ஸோ ரெட்மி 9 ப்ரோவோட ஒரு அன்பாக்சிங் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் இன்னும் நான் பிரிக்கலை, இப்போ தான் நான் வந்தது கைக்கு. ஸோ அப்படியே நான் அதை அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ ரெட்மி 9 ப்ரோ மொபைலோட அன்பாக்ஸ் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு மொபைல் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம மொபைலை வந்து அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸ் கண்டென்ட் என்னங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். பாக்ஸ் கண்டென்ட் பார்க்குறப்போ பாக்ஸ் கண்டென்ட்டு பார்க்குறப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஃபோனோட கலர் கொடுத்துருக்காங்க. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா மிட் க்ரீன், பட் வீடியோவில் பார்க்குறப்போ அது வந்து ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி தெரியுது. ஸோ நம்ம அடுத்த ஸ்பெக்கை பார்க்கலாம். ஸோ ஸ்பெக்குங்க பார்க்குறப்போ மீடியாடெக் ஹீலியத்தோட G80ங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது வந்து கேமிங் ஆப்டிமைசேஷனுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்ல வராங்க. அது மட்டும் இல்லாமல் கேமரா குவாலிட்டின்னு பார்க்குறப்போ 30 மெகாபிக்சல் AI குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வைட் ஆங்கிள் லென்ஸ் அண்ட் மைக்ரோ லென்ஸும் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்போ 5020 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்ஸ் சார்ஜர் சப்போர்ட்டும் இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. சார்ஜர் வந்து பாக்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்க்குறப்போ 6.53 இன்ச் வந்து டிஸ்பிளே சைஸ் வந்து பார்க்குறதுக்கு ஃபுல் HD ப்ளஸ் நாட்ச் டிஸ்பிளே வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபோனோட சேஃப்டிக்காக வேண்டி 2.5D கார்னிங் கொரில்லா கிளாஸும் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் நம்ம இதை ஒரு வச்சிடலாம். ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேபி இது கேட்லாக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், கேட்லாக்கே தான். ஸோ ஃபஸ்ட்டு கேட்லாக்கை வந்து என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ சிம் எஜெக்டர் டூல் இதில் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்க்குறப்போ நமக்கு யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை ஒரு வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து சிலிக்கான் பவுச் நமக்கு இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து காம்ப்ளிமெண்ட் தான். ஸோ இந்த ஃபோன்லேயே நமக்கு சிலிக்கான் பவுச் நமக்கு கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோனை வெளியே எடுக்கலான்னு நினைக்கிறேன்.
ஓகே, நம்ம ஃபோன் எடுத்தாச்சு. ஸோ இன்னமும் பாக்ஸ்குள்ளே சில கண்டென்ட்ஸ் இருக்குது. ஃபோனை ஃபஸ்ட் நம்ம ஓரமாக வைக்கலாம். ஸோ என்ன கண்டென்ட் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் லாஸ்ட்டாக ஃபோனுக்கு வரலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளோட 18 வாட்ஸ் சார்ஜர் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜர் 18 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்குறப்போ நம்ம கேபிளை சார்ஜ் பண்ணுறதுக்காக அதே ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்காக டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, மைக்ரோ கிடையாது, டைப் சி கேபிள். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம ஓரமாக வச்சுட்டு நம்ம அடுத்ததாக நம்ம கேஸுக்கு ஃபோனோட இதுக்கு வரலாம். இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம். வாவ், செம்ம. ஸோ திறந்த உடனே பார்த்தீங்கன்னாலே நமக்கு தூசி இதாகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ மிட் க்ரீன் இது. ஸோ கேமரா குவாலிட்டின்னு கேமரா பார்க்குறப்போ மேலே வந்து ட்ரிபிள் கேமரா, ஸோ சொல்லணும்னா 4 கேமரா கொடுத்துருக்காங்க வித் ஃபிங்கர் பிரிண்ட்டோடு வருது. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரி இருக்க அந்த பர்டிகுலர் மாடல். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் வந்து பூட் ஆகிடுச்சு. இது வரைக்கும் நான் எந்த இதுவுமே நான் இன்னும் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ ஃப்ரெஷ் பூட்டு உங்களுக்கு இப்போ தான் நான் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஜெட் வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ரெட்மி 9 ப்ரோவோட ஒரு மொபைல் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் மட்டும்தான். இது டீட்டெயில்டான ரிவ்யூ வந்து நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறது முக்கியம் கிடையாது, நம்ம போடுற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் தெளிவாக நம்ம என்னென்ன இது இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து நம்ம வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து தெளிவாக புரியணும் அப்படிங்கிறத தான் கொஞ்சம் லேட் பண்ணி நான் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ டீட்டெயில்டாக நான் எல்லாமே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் செக் பண்ணிவிட்டு எது இருக்குது எது பெஸ்ட்டாக இருக்குது இது ப்ரோ அண்ட் கான்ஸை நான் வந்து டீட்டெயில்டாக நான் பின்னாடி அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியணும் அப்படின்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள், தெளிவாக அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழை வளர்ப்போம், தமிழை காப்போம்.